நண்பா, நான் வந்து கப்ஸா பண்ண போகிறேன். இதை பாருங்கள். இப்போ கப்ஸாவில் தண்ணி ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன். ஸோ ரைஸு, ஓகே நண்பா, பாஸ்மதி ரைஸு பாருங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் கப்ஸா கூட. நோன்பு துறக்க நான் கப்ஸா வைக்க போகிறேன். ஸோ ஒன்லி வெஜ் கப்ஸா தான் அது. ஓகே மக்கா, ஓகே நண்பா. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டால் அது வந்து ஷேருக்கு சமம். ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள், நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே நண்பா, ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர்ஸ். ஸோ நண்பா, இப்போ நான் ஆனியனை கட் பண்ணிட்டேன். அப்புறம் வெங்காயம் சும்மா சின்னதாக போட்டால் போதும், மீடியம் சைஸில். ஓகே மக்களே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள். ஸோ நண்பா, இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஓகே மக்கா, ஆயில் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றுனா கம்மியாக தான் பண்ணுறேன், இதுக்கு ஆயில் அவ்வளோ தேவையில்லை. ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போடலாம். ஸோ கொஞ்சம் ஆயில் இதுக்கு ஜாஸ்தி தான் போடணும் சொன்ன மாதிரி. இது கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுடலாம், வெங்காயம். ஸோ நண்பா, ஆனியன் போட்டேன். கப்ஸாக்கு ஆனியன் ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியாக போடக்கூடாது. கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க. ஸோ வெஜ் கப்ஸாக தான் செய்கிறேன், சும்மா சாதாரண கப்ஸாக தான் செய்கிறேன். ஆனால் நோம்பு டைமில் சிக்கன் சாப்பிட வேண்டாம் சொல்லிட்டாங்க. சிக்கன் சரி ஹீட்டு, நோம்பு கொஞ்சம் ஹீட்டு, ஸோ அதனால் சிக்கன் சாப்பிடல, வெறும் கப்ஸா மட்டும் சாப்பிட்றோம். ஓகே மக்களே, ஸோ இதுக்கு தகுந்தாப்புல சில்லி போட்டுக்கலாம். காரம் வேணுமா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரம் வேணும். ஓகே மக்கா, வரோங்க. ஸோ லைட்டாக கொரியர் போட்டு இப்போ இதில் வந்து டொமேட்டோ பியூரி போடணும். ஸோ உப்பு போட்டுக்கிறோம் மக்கள். ஸோ மக்கா, இப்போ நான் இதில் டொமேட்டோ பேஸ்ட் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக டொமேட்டோ பேஸ்ட் தான் போடணும். டொமேட்டோ பேஸ்ட் போட்டேன். ஸோ இப்போ டொமேட்டோ பேஸ்ட் போட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும் டொமேட்டோவை. அப்புறம் தண்ணியை ஊற்றிடுவேன் தான். உப்பு போட்டேன், உப்பு போட்டேன், கல் உப்பு போட்டேன். ஆனால் மிளகா பொடி இதில் போடக்கூடாது, நான் மிளகா பொடி போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும். ஓகே மக்களே, ஓகே. ஸோ மக்கா, இப்போ தண்ணி ஊற்றுறேன், ரெடியாக வச்சு. அவ்வளோதான். டர்மரிக்லாம் போடக்கூடாது, மஞ்சள் தூள்லாம் போடக்கூடாது. ஒன்லி டொமேட்டோ, சில்லி பவுடர் லைட்டாக. ஸோ இதுதான். ஸோ சில்லி பவுடர் லைட்டாக போடணும், வேறு எதுவும் லைட் ஜாஸ்திலாம் போடக்கூடாது. வேறு வந்து கொரியண்டர் போட்டுங்க, மல்லித்தூள். அப்புறம் இந்த லீவ்ஸு இது அதெல்லாம் போடக்கூடாது. ஓகே நண்பா, கொரியண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது, புதினா அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நண்பா ரைஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ரைஸ் போட்டுடலாம், பாஸ்மதி ரைஸ். மக்கா ஸோ நண்பா, ரைஸும் போட்டாச்சு பாருங்கள், கரெக்டாக வந்துடும் லெவலு.
ஸோ மீடியம் கொஞ்சம் ஏற்றி விட்டுடலாம் ஃப்ளேமை. ஸோ நேரம் வச்சு விட்டுடலாம். நண்பா ஆகிட்டுருக்கும். ஸோ முடியை போட்டாச்சு. கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். மூடியை போட்டு மூடி அடிச்சிடணும் தான். இதோட ஆகிட்டுருக்கும். இது முக்கா இதுவே ஒரு 20 நிமிஷம் அப்படியே இதாகட்டும். அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம் முக்கா. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா கப்ஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஸோ தம் போடுறேன். ஸோ இதுலேயே நான் போட்டுக்கிறேன். ஸோ நண்பா தம் போடுறேன் ப்ரோ. ஸோ முடிக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெயிட் எடுத்து மேலே வச்சிடலாம். நண்பா இப்போ பாருங்கள் தம் போட்டாச்சு. ஸோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு பிடிக்கலாம். நீங்களும் வாங்க மக்களை சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. ஸோ நண்பா சார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பா பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே மக்களே. ஸோ பொறுமையாக சட்னி வச்சுருக்குறேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது நண்பா, அல்டிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களே வச்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. சூப்பராக இருக்குது, ரைஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த இது மட்டும் கம்மியாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, உப்பு லைட்டாக கம்மியாகிடுச்சு. உப்பு நம்ம நோம்பு வச்சனால தெரிய மாட்டேது நம்மளுக்கு. ஓகே மக்கா. ஓகே நண்பா. ஸோ எனக்கு மறக்காமல் எனக்கு லைக் ஒன்று போட்டுருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே, என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் லைக்கை போட்டுக்கிட்டீங்கன்னா ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் கேர்.